The 100-man competition 2025 முதல் போட்டி லண்டன் ஸ்பிரிட் ஓவல் இன்வின்சிபிள் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். 100 பால் கிரிக்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புது வியூவர் அண்ட் சிலருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன விளக்கம் மட்டுமே. 100 பால் கிரிக்கெட்டு, 100 லீகல் டெலிவரி. ஒரு T20க்கு 120 லீகல் டெலிவரி. ஒரு எண்ட்லேருந்து 6 பால் வீசுவாங்க, இன்னொரு எண்ட்லேருந்து 6 பால், இப்படியே மாற்றி மாற்றி 120 பால் வீசுவாங்க. அது வந்து T20 கிரிக்கெட் ஒரு இன்னிங்ஸுக்கு. பட் இங்கே 100 பால்ஸ் வீசுவாங்க, ஒரு எண்ட்லேருந்து 10 பால் அப்படிங்கிற மாதிரி. பட் 5 பால்ஸை ஒரு செட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. 5 பால்ஸ் வீசினதுக்கப்புறம் அம்பையர் சிக்னல் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பவுலரை மாற்றணும்னு நினச்சா கேப்டன் மாற்றிக்கலாம், இல்லை அந்த பவுலர் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாலும் 10 பால்ஸ் தொடர்ந்து ஒரே பவுலரால் வீசப்படும் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த எண்டு மாறினதுக்கப்புறம் பவுலரை மாற்றணும்னு மாற்றி அவங்க பவுல் பண்ண வைக்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் 100-ஐ பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இதனால் டைம் சேவ் ஆகும். 100 பால் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எண்டு நிறைய முறை மாறுறதில்ல. 20 முறை T20யில் மாறுறாங்க, இதில் 10 முறை மட்டும் மாறுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, 120லேருந்து 100 பால் அப்படிங்கிற அந்த ஷார்ட் அண்ட் கேம் இந்த மாதிரி இங்கிலாந்தில் நிறைய நடக்கும். ஏன்னா ஒன் டே கிரிக்கெட் கூட பார்த்திங்கன்னா 40 ஓவர் கிரிக்கெட்டை நிறைய முறை நடத்துவாங்க. இது இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் இதுவுமே ஷார்ட் அண்ட் கேமாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் T20 பிளாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 18 டீமு, அந்த இடத்துல நிறைய மேட்சஸ் நடக்கும். அதனால் பெரிய லெவலில் இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட வேர்ல்டில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களை பெருசாக கவர முடியல. அப்படின்றதுனால இந்த 100 கிரிக்கெட்டை இங்கிலாந்து அறிமுகப்படுத்தினா கடந்த 4 சீசன்னாக நடந்திருக்கு. இது 5வது சீசன், முதல் போட்டி. அண்ட் இங்கே ரூல் நிறைய இருக்குது. இப்போ ஏற்கனவே 100 பாலுங்கிறதே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அது இல்லாமல் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த 100 பாலில் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தின சில ரூல்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை அக்செப்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே பண்ணுறாங்க. அது இந்த டைம் பேஸில் இருக்கிற விஷயங்கள், கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் எண்டு மாறாமல் இருக்கிறது ஐபிஎல்ல ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது இல்லாமல் ஒரு நோ பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? இந்த T20லேருந்து பெரிய மாற்றங்கள் இல்லை, இருந்தால் கூட இங்கே எக்கனாமி பேஸில் கால்குலேட் பண்ண முடியாது. பால் பை பால் அப்படிங்கிற மாதிரி இங்கே கால்குலேஷன் அப்படிங்கிறதுனால எக்கனாமியை பவுலர் சைடு எடுத்துக்கிறதுனால பேட்டர் சைடு குறைக்கணும்னா இங்கே ஸ்ட்ரைக் ரேட்டை எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கனால எக்கனாமி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்டு கிடையாது. அது ஸ்ட்ரைக்கில் குறைவாக இருந்ததுன்னா மைனஸ் ஆகும், எக்கனாமியில் குறைவாக இருந்தால் மைனஸ் ஆகும். எக்கனாமி பெஸ்ட்டாக இருந்தால் ப்ளஸ் இருக்கும், ஸ்ட்ரைக் ரேட் பெஸ்ட்டாக இருந்தால் ப்ளஸ் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸு கிடையாது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான், மைண்ட் பண்ணிக்கோங்க. MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்குறோம். குறிப்பாக எக்ஸல் 11ல் இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம், லேக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸஸ் எல்லாம் அடிஷ்னலாக கிடைக்கும். நீங்கள் போடுற காசு அப்படியே அந்த ஆப்பில் இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெவி ப்ரைஸஸ், கார்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுங்க. எக்ஸல் 11 நிறைய வகையில் பெனிஃபிட் கொடுக்குது. குறிப்பாக கிவ் அவே, ஃப்ரீ காண்டஸ், இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. எக்ஸல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூன்னு பார்க்கும்போது லார்ட்ஸ் லண்டனில் முதல் போட்டி. மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. முதல் நாள்லாம் கொஞ்சம் க்ளௌடி தான், பட் இந்த டேயில் மழை இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கிடைக்க போகுது. ஆகஸ்ட் 5 11 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:30 PM. மொத்தமாக 19 போட்டி, அதில் 2 நோ ரிசல்ட்டாக இருந்திருக்கு. 11 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 6 வின்னு. பேட் ஃபர்ஸ்ட்டோட ஆவரேஜ் 142 இருந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 128 தான் இருந்திருக்கு. கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப். ஈவன் பேட் ஃபர்ஸ்ட்டுக்குமே ஸ்கோர் பேஸில் இந்த 100 பாலுங்கிறத மைண்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம 120 பால்ஸுங்கும்போது 160 170 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோர்னு பார்க்கலாம். 142ங்கிறது ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட் ஆவரேஜாக. 100 பாலுக்கு இந்த 120 பால்ஸுக்கு இந்த 6-7ங்கிறதே கொஞ்சம் அதிகங்கிற மாதிரி யோசிக்கணும். 100 பால்ஸுக்கு இது வந்து 6-7 இருக்கிறது கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஹெவியாக விக்கெட்ஸும் விழுது, ரன்ஸும் ஓரளவுக்கு தான் வருது. அப்படிங்கும்போது நம்ம பவுலிங் பேஸில் அதே நேரத்தில் நியூட்ரல் பேஸில் டீம்ஸ் செட் பண்ணால் நிறைய வெற்றிகளை ஏற்படுத்திக்க முடியும். லண்டன் ஸ்பிரிட் 195க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இதே சேஸ் பண்ணும்போது ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து 193க்கு 5 அப்படிங்கிற அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 94/9 அப்படிங்கிறது லோ ஸ்கோர்.
அண்ட் லண்டன் ஸ்பிரிட்டு 92க்கு 9 அப்படிங்கிற லோ ஸ்கோர். ஸோ இவங்க தான் ஹையும் அடிச்சிருக்காங்க, இவங்க தான் லோவும் அடிச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஸ்பின்னர்ஸுக்கு 90 விக்கெட் விழுந்திருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் நிறைய ஸ்பின் விக்கெட் விழுந்திருக்கு. அண்டு சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சில்னஸ் ஆட் ஆகும். ஏன்னா இங்கே சன்செட் டைம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த செகண்ட் ஹாஃபை விட ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்கும். ஜென்ரலாக இந்தியன் கிரிக்கெட் அப்படின்ற வகையில் நிறைய நேரங்களில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்கும், கொஞ்சம் பிச் டவுன் ஆகும் அப்படின்னு யோசிப்போம். பட் இங்கே அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் பெட்டர் அசிஸ்ட் கிடச்சிருக்கு. அதுக்காக ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் கிடைக்கலேன்னு முடிவு பண்ண வேண்டாம். லார்ட்ஸ் லண்டன் ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்ட் கொடுக்குற ஒரு கிரவுண்டு. ஏன்னா பொதுவாக ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் 2 ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் இருக்கும். அப்போ ஓவர் பேஸில், அதாவது செட் பேஸில், இங்கே வந்து செட் பேஸில் குறைவாக தான் ஸ்பின்னர்ஸ் வீசுவாங்க. அப்படி இருந்துமே 90, 131 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குங்கும்போது ஈக்குவலாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸ்கோரிங் பேட்டர்னில் 120 பிலோவாக ஒரே ஒரு டைம் அண்ட் மீடியம் ஸ்கோர் தான் நிறைய டைம் இருந்திருக்கு. இந்த மீடியம் ஸ்கோரை எதிர்பார்த்து இன்றைக்கி போகணும். 2 டீம்ஸ்லேயும் சில பிளேயர்ஸ் மிஸ் ஆகிறாங்க, அதை பற்றி பேசுவோம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா டான் லாரன்ஸு அதிகபட்ச ஸ்கோர், இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பார்க்கும்போது டான் லாரன்ஸு, அதுக்கப்புறம் மாத்திவர், டேவிட் வில்லி, ஜோ ரூட்டு, டாச்சி சாட், இந்த பிளேயர்ஸை பாருங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் டான் லாரன்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார் அப்படின்னாலும், அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருக்கார் அப்படின்னாலும், இங்கே லோக்கல் பாய் நிறைய வந்து விளையாண்டுருக்காரு. பட் ஸ்டில் அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. 15 இன்னிங்ஸுக்கு 241 கொஞ்சம் குறைவான ஸ்கோராக தான் பார்க்குறேன். அண்ட் ஆடம் ரோசிங்டனும் பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் தான் 174 அடிச்சிருக்காரு. பிளிப்சால்ட் சூப்பராக விளையாடுருக்காரு, 4 இன்னிங்ஸில் 130 அப்படிங்கிற மாதிரி. அண்ட் விக்கெட் பேஸில் யோசிக்கும் போது சாம் கரன் இங்கே விளையாடுறாரு. ஸோ இன்றைக்கி போட்டியில் விளையாடுவார். ஸோ அதனால் சாம் கரனோட நம்பர் தான் இங்கே டாப்பில் இருக்குது. சீனபா, டாம் ஹெல்ம், சாம் குக்கு, இவங்க எல்லாருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸு. ஸ்பின்னர்ஸுக்கு இல்லையா அப்படின்னா டான் லாரன்ஸ் இருக்கார், மசோன் கிரேன் இருக்கார், லியாம் டாசன் 2 முறை 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருமே இங்கே விளையாடுறாரு, அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இங்கே லியாம் டாசன் தான் அதிகபட்ச விக்கெட். பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணிக்கோங்க, 13 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு. ஸோ அது கிட்டத்தட்ட மேட்ச் விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சு தான். பட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 3 விக்கெட்ஸ் 2 முறை எடுத்திருக்காரு. சில நேரங்களில் விக்கெட்லெஸ்ஸாகவும் இருந்திருக்காரு. கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. சில நேரங்களில் ஸ்பின் பேஸ் கண்டிஷனாக இருந்தால் லியாம் டாசன் வேறு லெவல் பண்ணவர், அதில் டவுட்டே கிடையாது. ஜோர்டான் தாம்சன் 8 போட்டியில் 11 விக்கெட், சாம் கரன் 6 போட்டியில் 10 விக்கெட். இதில் ஒரு விஷயம் மைண்ட் பண்ணணும், இங்கே 6 போட்டியில் 10ன்னு இருக்கிற இடத்துல ஒரே போட்டியில் 5 விக்கெட் எடுத்திருக்கார் அப்படிங்கிற இடத்துலையும் மைண்ட் பண்ணணும். அண்டு மாசோன் கிரேன், ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நேதன் எல்லிஸ் பாருங்கள், 11 இன்னிங்ஸ் விளாண்டு கூட 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த நம்பர் ஓவராலாக பார்க்குறத விட இன்னிங்ஸுக்கு எவ்வளோ விக்கெட் அப்படிங்கிறத அந்த மைண்ட் பண்ணி போகிறது பெட்டர். இந்த 2 டீம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 15 போட்டியில் 4 வின்னு. லண்டன் ஸ்பிரிட்டு ரொம்ப ஸ்மாராக இருந்திருக்காங்க. டோட்டலாக 9 லாஸ் இங்கே இருந்திருக்கு. ஆனால் ஓவியை பொறுத்த வரைக்கும் 6 போட்டியில் 5 வின். இங்கே தோக்கலை அப்படிங்கிறது இருக்குது. ரீசன் நம்பர் பாருங்கள், 147, 135, 147, 94 ஒரு மேட்ச்சு. அதுக்கப்புறம் 127, 161, 195. ஸோ 195 அப்படிங்கிறது பெரிய ஸ்கோரு. ஸோ இந்த ஸ்கோரு தான் பாருங்கள், 2 பக்கமே. அதை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இதுதான் ஹை ஸ்கோர், அதே மாதிரி சேஸ் பண்ணும்போது இதுதான் ஹை ஸ்கோர் அப்படின்ற அந்த இடத்துல இது மட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் ரேஞ்சில் நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கிறத பாருங்கள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3 ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல ஆஸ்டன் டர்னர் அண்ட் சீன் டிக்ஷனை வந்து கன்சிடரபுளாக பண்ண மாட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கனுங்கிற மாதிரி. ஸோ அதனால் சீன் டிக்ஷனை வந்துட்டு ஒன் ஆஃப் த இங்கிலாந்து பிளேயர் அப்படிங்கிற கன்சிடரேஷன், ஏன்னா இங்கிலாந்துக்கு விளையாடுறாரு அப்படிங்கிற அந்த பாயிண்டில். அண்ட் டேனியல் ஓரல் விளையாடுறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா வார்னர், வில்லியம்சன், ஆஸ்டன் டர்னர் 3 பேர் விளையாண்டா அந்த இடத்துல பார்க்கணும். ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித் அண்ட் ஒல்லி போப் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டு வந்ததுனால கண்டிப்பாக ஒரு ஓய்வு தேவைப்படும். அதனால் அவங்க இந்த போட்டியில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. இல்லை லண்டனில் தான் இருக்காங்க, டக்குனு ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணி விளையாடலாம் அப்படிங்கிற அந்த மூடுக்கு வந்தால் 3 பேருமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சீன் டிக்சனுக்கு பதிலாக ஜேமி ஸ்மித் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஒல்லி போப் பாசிபிளாக வெயின் மேட்ஸனை ரீப்ளேஸ் பண்ணுவார். ஜேமி ஓவர்டன் ரியான் ஹிக்கின்ஸையோ இல்லை ஜாஃபர் ஜோஹனையோ ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ரொம்ப லெஸ் சான்ஸு. இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான், இந்த 11 விளையாடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன். டேவிட் வார்னரை பொறுத்தவரை இது வரைக்கும் 100 கிரிக்கெட் விளையாடலை, அவரோட நம்பர் எதுவுமே இல்லை. கீட்டோன் ஜென்னிங்ஸு
அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆவரேஜ் ரொம்பவே சுமார். அண்ட் அதே நேரத்தில் இந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஓகேவா இருந்திருக்காரு. ஒரு 61 அடிச்சிருக்காரு அண்ட் ஒரு நாட் அவுட் அப்படின்றதுனால அந்த ஆவரேஜ் வந்து 75 இருக்குது. அண்ட் 100 மேட்சஸில் ஓவராலாக ஒரு டீசெண்டான நம்பர் வச்சுருக்காரு. ஸோ அதை பார்க்கணும். இந்த ஓவிஐக்கு அகேன்ஸ்டாக மட்டும் சுமாராக இருந்திருக்காரு. கேன் வில்லியம்சனும் டெபியூ பண்ணுறார் 100க்கு அண்ட் கேப்டனாக இருக்க போகிறார். மைண்ட் பண்ணிக்கோங்க. வெயின் மேட்சன் ரீசன் நம்பர்னு பார்க்கும்போது 43, 28 இந்த 2 நம்பர் நல்லா இருக்குது. மற்ற நம்பர்ஸ் அவ்வளோ இல்லை. சில நேரங்கள் லேட்டாக அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஷயந்தான். பட் சாலிடாக விளையாடக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் ஓவராலாக ஓவிஐக்கு அகேன்ஸ்டாக ஓகே ஒரு 50, அதில் 25 ப்ளஸ் ஒன்று 50 ஒரு நம்பர் மட்டும்தான். ஆஸ்டன் டர்னர்னு பார்க்கும்போது லேட்டாக அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் இந்த நம்பர் பெருசாலாம் யோசிக்க முடியாது. அவரோட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். பவுலிங் பேஸில் எதுவும் யோசிக்கிறாங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தொடர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஆஸ்டன் டர்னரோட ஒரு ஆஃப் பிரேக் செட்டு 5 பால் செட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் பவுலிங் பேஸில் நிறைய பண்ணலை. அண்ட் பேட்டிங்லேயும் நம்பர் பெரிய அளவில் கிரேட்டாக நம்ம ஃபீல் பண்ண முடியல. பட் அந்த 20 ரேஞ்சில் ஆவரேஜ் வச்சுருக்காரு எல்லாத்துலேயுமே. அண்ட் சீன் டிக்ஷனை பொறுத்த வரைக்குமே இப்போ தான் அறிமுகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். வாய்ப்பு கிடைக்குமா? ஜேமி ஸ்மித் உள்ள வந்தால் சீன் டிக்ஷனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ரியான் ஹிக்கின்ஸ் ரீசன் நம்பர் அவ்வளோ கிரேட் இல்லை பாருங்கள். பட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்டர்னேட் மேட்சஸில் 2, 3, 1 அப்படின்ற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இதே டீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 4 செட்ஸும் போடுவார், 20 பால்ஸும் போடுவார். அப்போ இன்னுமே பெட்டர் அவுட்புட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லியாம் டாசன் பார்க்குறப்ப ஸோ ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸில் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 3 விக்கெட் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. லியூகுட்டோட நம்பர் டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டில் அவருமே விக்கெட் டேக்கிங் பேஸில் 100ல் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அண்ட் 100 மெனில் 28 போட்டியில் 25 அப்படிங்கும்போது மேட்சை விக்கெட் கூட எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் வென்யூ ரெக்கார்டும் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரிச்சர்ட் கிளீஷன் நம்பர் பேஸில் பார்க்கும்போது ரீசன்ட் நம்பர் ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக டீசெண்டாக பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. பட் ஸ்டில் 2 விக்கெட் அங்கங்கே எடுத்திருக்காரு. சில நேரங்களில் விக்கெட்ஸ் குறைவாகவும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த மிடில் இருக்கிற இந்த நம்பர் வந்து 5, 1, 16, 0 இது என்ன 1 அப்படின்னா அது டாட் பால்ஸு. ஸோ டாட் பால்ஸையும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் சில நேரங்களில் நல்ல டாட் பால்ஸு எடுத்திருக்காரு. அங்கே டாட் பால்ஸுக்கு பாயிண்ட் இருக்குது ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும். அதை பாருங்கள். ஜாஃபர் ஜஹன் இந்த போட்டியில் அறிமுகமான முதல் முறையாக விளையாடுறார் 100ல். ஓவல் இன்வின்சிபிளை பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் லீட் பண்ணுறாரு. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்திருக்காரு. இந்த சீசன்லேயும் பார்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மேட்டரா அப்படின்னா நம்பரை பார்க்கும்போது அப்படி இல்லை. வில் ஜாக்ஸு சூப்பராக இருந்திருக்காரு. இங்கே ஆவரேஜ் அரவுண்ட் 25 இருக்குது எல்லா இடத்துலையும் சரி. இந்த பர்டிகுலர் டீமோடையும் சரி, இந்த பர்டிகுலர் வென்யூலேயும் சரி, ஓவரால் 100லேயும் சரி. அண்ட் ரொம்ப ரேர் தான் இந்த 100ல் 100 அடிக்கிறது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வரைக்கும் 3 100, அதில் வில்லியம் ஜாக்ஸ் ஒரு 100 அடிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வெனியூவில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங் பேஸில் கோல்டன் ஆம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 பாலுக்கு ஒரு விக்கெட் ரேஞ்சில் எடுக்க முடியுது. அண்ட் ஓவராலாகவே பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுத்திருக்கார். நல்ல நம்பர்ஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட். 13 பாலுக்கு ஸ்ட்ரைக் எடுக்கிறது, 11க்கு ஸ்ட்ரைக்கு, 12க்கு ஓவராலாக ஸ்ட்ரைக்கு. அண்ட் ரீசன்ட் நம்பர் பாருங்கள். பவுல் பண்ணும்போதெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு. சிங்கிள் விக்கெட்டு அண்ட் டீசெண்டான டாட் பால்ஸும் இருந்திருக்கு. அதனால் வில்லியம் ஜாக்ஸு ஒரு யூஸ்ஃபுல் ஹேண்டி ஆல்ரவுண்டராக இருப்பார். முயேயே இந்த வென்யூவில் ஆடலை, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் டீமோட விளையாடல. ஆனால் 100 மென் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு விளையாண்டுருக்காரு. பட் பெரிய நம்பர்ஸ் இது வரைக்கும் இல்லை. பட் இப்போ T20 பிளாஸ்டில் நல்ல ஃபார்மில் விளையாண்டதை பார்க்குறோம். ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மில் முயேயே இருக்கிறாரு. சாம் கரன் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 100 மெனில் நிறைய நம்பர்ஸ் பார்த்துட்டே வரோம். அந்தளவுக்கு கிரேட் நம்பர்ஸ் நம்ம பார்க்கல. அந்த வகையில் சாம் கரன் சூப்பரான நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ரீசெண்டாக பேட்டிங்கை பாருங்கள். 20, 51, 35, 68, 25 அப்படிங்கிற அந்த நம்பர் ஒரே ஒரு நம்பர் ஃபெயிலியர் நம்பர். ஸோ எல்லாமே அந்த 20s ரேஞ்சுக்கு மினிமமும் அண்ட் 2 50+ இருக்கிறதுனால சூப்பராக விளையாண்டுருக்கார். போன வருஷம் டாப் பாயிண்ட்ஸில் இவர் இருந்திருக்கார் எல்லா வகையிலையுமே. ஸோ அந்த வகையில் பார்க்கணும். அண்ட் இதில் விக்கெட் டேக்கிங் பேஸில் ஸ்ட்ரைக்கை பாருங்கள். இந்த பர்டிகுலர் டீமோட பயங்கரமாக ஸ்ட்ரைக்கில் இருந்திருக்காரு. 8 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில். அண்ட் வென்யூன்னு பார்க்கும்போதும் 10 பாலுக்கு ஒரு முறை ஒரு விக்கெட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்திருக்காரு. அண்ட் ஓவராலாக 100 மெனில் 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்திருக்காரு. அண்ட் பெஸ்ட்டு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீம் கூட தான் வந்திருக்கு. அப்படிங்கும்போது
கண்டிப்பாக சாம் கரன் இன்றைக்கி சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஒரு கான்ஃபிடென்ட்டோட வர்றதுக்கான வாய்ப்பு. ஜோர்டான் காக்ஸ் பேட்டிங் பேஸில் கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்காரு. ஓவராலாக 100 மெனில் அவரோட நம்பர்ஸ் நல்லா இருக்குது அண்ட் ரீசன்ட் நம்பரும் டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஜென்ரலாக ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது அவரை மேலே கீழே அனுப்பாது, அது வந்து டைனமிக் பிளேயர் அப்படிங்கிறனால பண்ணுறதுனால அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சில நேரங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். பட் சூப்பரான பிளேயர், டவுட்டே கிடையாது. 100ல் பெஸ்ட்டு சக்ஸஸை வச்சுருக்காரு அண்ட் அதில் 50+ 4 டைம்ஸ் அடிச்சிருக்காரு. 25+ ஓவராலாக பார்க்கும்போது 10 டைம்ஸ் அதில் 450+ அப்படின்றது இருக்குது. சாம் பில்லிங்ஸு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஆனால் நம்பர் அவ்வளோ கிரேட்டாக பாருங்கள். ஆவரேஜ் 14.5, 14, 19.17 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ரீசன்ட் நம்பர் 6 இன்னிங்ஸில் அந்த 20 கூட டச் பண்ணல, ஒரே ஒரு 24 இருக்குது. ஓகே, பட் அந்தளவுக்கு கிரேட்டாக இன்னிங்ஸை கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். டானன் ஃபெரைரா இது வரைக்கும் போல் பண்ணலை. சில நேரங்களில் ஒரு ஆஃப் பிரேக் போலிங் ரீசெண்டாக இருந்து பார்த்துருக்கோம், போல் பண்ணலை அண்ட் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கல. பட் ஓவராலாக ஓகே, ஒரு ஹை ஸ்கோர் 49 அப்படின்றத கொடுத்துருக்காரு. பட் கண்டிப்பாக ஹார்டு ஹிட்டர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டாம் கரன் இந்த வென்யூவில் தான் அவரோட பெரிய ஸ்கோர் 67 வந்திருக்கு, அதை பாருங்கள். அண்ட் ஓவராலாக ரீசன்ட் நம்பர் அண்ட் பவுல் பண்ணும்போது ஒரு சில இடங்களில் விக்கெட் இல்லை அப்படின்றது இருக்குது. ஆனால் முன்னளவுக்கு அவருக்கு முழுமையாக பவுலிங் கொடுக்குறாங்களா அப்படின்றது கேள்வியாக இருக்குது. நல்ல பேட்டராக நல்ல ஃபினிஷராக இப்போதைக்கு யோசிக்கிறாங்க, அதை நல்லாவும் பண்ணுறாரு. பட் சில நேரங்களில் எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால டாம் கரனை ஒரு சின்ன கன்சிடரேஷனில் வைக்கணும். ரஷீத் கான் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது, பார்க்கணும் இன்றைக்கி இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வருது. ஸோ எனிவே பார்க்கலாம் டைமில். பட் விக்கெட் டேக்கிங் பாருங்கள், ரீசன் நம்பரு 3, 2, 2 ஒரே ஒரு 0, 4 and 1 அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இங்கிலீஷ் கண்டிஷனுக்கு ரஷீத் கான் சூட்டபுள் பவுலர். ஏன்னா இங்கிலீஷ் பிளேயர் சில பேர் இருக்கும்போது ரஷீத் கான் அந்த இடத்துல அவங்கள காலி பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு நிறைய ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்ட் கொடுத்துருக்கு. அந்த நம்பர்ஸ் தான் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதை பார்க்கும்போதும் ரஷீத் கான் பெஸ்ட் நம்பரை கொடுக்க முடியும்னு தோணுது. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள், இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டாக கிட்டத்தட்ட 7 பாலுக்கு ஒரு விக்கெட்டு அப்படின்னு எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து சூப்பர்னு சொல்லணும். 3 போட்டியில் 9 விக்கெட்டு, வென்யூலையும் டீசென்ட் நம்பர் வச்சுருக்கார். ஒரு போட்டி 20 பால் முழுமையாக வீசிருக்கார். மேக்ஸிமம் பாருங்கள், 3 மேட்சா 60 பால், ஒரு மேட்சா 20 பால், முழுமையாக மேக்ஸிமம் பால் அவருக்கு கொடுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவுலர் அப்படிங்கிறத பார்க்கணும். 10 பாலுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் ஒரே மேட்ச்சு 2 விக்கெட்டு. ஸோ ஒரு 2/13 அப்படின்னு கொடுத்துருக்காரு. பெஸ்ட் எக்கனாமி. ஸோ இங்கே எக்கனாமி பேஸில் நான் 100 கொடுக்கல, ஏன்னா அங்கே தேவையில்லை அப்படிங்கிறதுனால 100 மெனில் ஓவராலாக பார்க்கும்போது 13 பாலுக்கு ஒரு விக்கெட் ரேஞ்சில் எடுத்திருக்காரு. நேதன் சவுட்டர் ஓரளவுக்கு ஓகே. கண்டிப்பாக நிறைய முழுமையாக கொடுக்குறாங்களான்னு அது கேள்வி தான். பாருங்கள், 6 மேட்ச்சில் 80 பால்ஸ் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20 பால்ஸ் போட்டிருந்தா 120 பால் போட்டுக்கணும். நிறைய நேரங்களில் அந்த மிஸ் பண்ணுறாரு. அந்த 20 அது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரீசன் நம்பர்ஸ்லேயே 10 பால்ஸ் 20 பால்ஸ் 15 பால்ஸ் 20 பால்ஸ் இந்த 6 மேட்சஸில் 2 மேட்ச்சு தான் முழுமையான பந்து வீச்சு அப்படின்றது அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அதையுமே கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜேசன் பேஹண்டஃப் முதல் முறையாக 100ல் அறிமுகமாகிறாரு. சக்கீப் முகமது டீசெண்டான பவுலர், ரீசெண்டாக சில இடங்களில் ஓகேவாக இருந்திருக்காரு. கடந்த போட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஓவராலாக இந்த வென்யூவில் தான் அவர் பெஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. 3/17 அப்படிங்கிறது அவரோட பெஸ்ட் நம்பர். அண்டு லண்டன் ஸ்பிரிட்டுக்கு எகென்ஸ்டாக விக்கெட் எடுக்கலை. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போட்டி விளையாண்டுருக்காரு. மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது 2 டீம் அப்படின்ற இடத்துல போலிங் பேஸில் லியாம் டாசன், லியூ குட்டு, ரிச்சர்ட் கிளீசன், ஜோஃபர் ஜஹன் இவங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருக்குது. லண்டன் தான் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் முடிஞ்சோடனே டீமோட ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா சில மாற்றங்கள் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு தான் நீங்கள் மைண்ட் பண்ணி போகணும். ஓவியை பொறுத்த வரைக்கும் இந்த 11 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஹிட்டிங் பேஸில் ஓவியை கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஜோர்டான் சாம் கரன் தெரியும், அவர் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. சில நேரங்கள் அந்த ஹிட்டிங் பேஸ்லேயும் படும். வில் சாக்ஸோட ஹிட்டிங், முயேயோட ஹிட்டிங்கு, ஜோர்டான் காக்ஸ், பில்லிங்ஸு, ஃபெராரோ, டாம் கரன், ரஷீத் கான் எப்படி வந்து இந்த பேட்டிங் டெப்த்து ப்ளஸ் ஹிட்டிங்லேயும் டெப்த்து அப்படின்னு வச்சுருக்காங்க. அதனால் ஓவியை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஈவன் ஜேமி ஓவர்டன், ஒல்லி போப் இவங்கெல்லாம் வந்தாலும் ஜேமி ஓவர்டன் பேக் ஹேண்டில் ஹிட் பண்ணார். ஒரு தனியாக கேமை சேஞ்ச் பண்ணார். அப்படி எதுவும் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான். பட் ஒல்லி போப்பும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுவார் அப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும்.
மேபி இதில் ஜென்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுற ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைக்கில் பெட்டராக இருக்கிற ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்டெபிலிட்டி பிளேயர் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஹிட்டிங் பிளேயர் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பேஸில் ஜென்னிங்ஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆஸ்டன் டர்னருக்கு மாட்டுச்சுன்னா ஓகே பட் ரீசெண்டாக அந்த கன்சிஸ்டன்ட்லாம் இல்லை ரியான் ஹிக்கின்ஸ் நல்லா ஆடி பார்த்துருக்கோம் அவருமே வந்து ரொம்ப லேட்டாக இறக்கி விட்டு இப்போயும் லேட்டாக தான் இறக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கும் போது லண்டன் ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் டீம் ஸ்பிரிட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது பவுலிங் ஆப்ஷன் 5 bowler ஸோ அடிஷ்னலாக ஆப்ஷன் பேஸில்னு சொன்னால் டெஃபினட்டாக ஜஹனை ஆட் பண்ணணும் அவர் மிஸ் பண்ணுறேன் ஸோ இவர் வந்து அடிஷ்னலாக யோசிக்கணும் ஆஸ்டன் டர்னர் தேவைப்பட்ட பவுல் பண்ணுவார் கொஞ்சம் ஸ்பின் பேஸில் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஆஸ்டன் டர்னரோட ஒரு சில ஓவர் எதிர்பார்க்கலாம் லியாம் டாசன் லியூகுட் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லியூகுட் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் எண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு இது கொஞ்சம் ஆப்ஷன் ஹெவி தான் பட் ஃபெரேரா இது வரைக்கும் பவுல் பண்ணலை அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் பார்க்குறேன் அண்ட் சாம் கரன் மோஸ்ட் ப்ராப்ளி சாம் கரன் ரஷீத் கான் ஜெய்ஹன் பேக் அண்ட் ஆஃப் முழுமையாக வீசுவாங்க ரஷீத் கான் இருக்காரான்னு பார்த்துப்போம் இன்ஜுரி கன்சர்ன் ரீசெண்டாக இருந்துகிட்ருக்கு நிறைய ப்ராக்டிஸ் பேஸில் பார்க்கல அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் டைமில் அதை பார்த்துக்கலாம் அண்ட் அந்த மாதிரி இல்லைன்னா நேதன் சவுட்டர் தான் முக்கியமான பவுலராக இருப்பார் ஸோ அப்போ அவருக்கான ஓவர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சாம் கரன் ஜெய்சன் பேக் அண்ட் ஆஃப் எண்டோரில் வீசுவாங்க டாம் கரன் ஓகேவாக இருக்கார் அப்படி ரீசெண்டாக கொஞ்சம் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா மோஸ்ட்லி ஜேசன் பேக் அண்ட் ஆஃப் நல்லா வீசுகிற மாதிரி இருந்தால் மோஸ்ட்லி நல்லா வீசுவார் அந்த நியூ பால் வீசுகிற எபிலிட்டி வந்து ஜேசன் பேக் அண்ட் ஆஃப்க்கு ரொம்பவே அதிகம் ஸோ அந்த இடத்துல அதிகமான ஓவர்ஸ் வீசினார் அப்படின்னா செட்ஸ் அதிகமாக கொடுத்து 20 balls ஏர்லியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ சாம் கரன் அண்டு டாம் வந்து எண்டோரில் வீச வாய்ப்பு ரெண்டு டீம் பார்க்கும்போது ஆப்வியஸாக ஓவேஸ் சாம்பியன் சைடு ஸோ அவங்க நிறைய வின் பண்ணியிருக்காங்க லண்டன் ஒரே ஒரு முறை தான் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் லண்டன் ஸ்பிரிட்டு ரீசெண்டான பார்க்கும்போது பாருங்கள் ஜெயிக்கலை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தொடர் தோல்விகளை சந்திக்கிறாங்க அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஓவே ஒரு போட்டி போன சீசனோட எண்டில் தோத்தாங்க அண்ட் சாம்பியன் ஆனாங்க ஸோ ஃபைனலில் வந்து சாம்பியன் ஆன ஒரு டீமு மறுபடியும் ஒரு வெற்றியோடு தொடங்குவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு ரீசெண்டானு பார்க்கும்போது தொடர்ந்து இந்த டீமை ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இடையில ஒரே ஒரு வெற்றி லண்டன் ஸ்பிரிட்டுக்கு அது ரொம்ப க்ளோஸாக வந்து தான் வந்து ஜெயிச்சாங்க ஓவல் இன்வின்சிபிள் ஒரு 3 runs தோத்தாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் ஓவராலாக ஓவல் இன்வின்சிபிள் வந்து இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் டாப் 14 என்னோட மைண்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூவில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை நான் ஷோ பண்ணுறேன் இப்போதைக்கு இதை பார்த்துக்குங்க பிக் பேஸில் முயேயே டாப் ஆடெல்லாம் ரீசெண்டாக கொஞ்சம் சக்ஸஸாக இருக்கார் வெயின் மேட்சன் டாப் ஆட கொஞ்சம் டவுன் ஆனால் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பர் பிளேயர் ரிச்சர்ட் கிளீசன் அண்ட் சக்கீப் முகமது குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க இவங்க 2 பேருமே நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் ரீசெண்டாக இன்டர்நேஷனல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன் வார்னர் வில்லியம் ஜாக்சன் அண்டு சாம் கரனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஜோர்டான் காக்ஸு 100ல் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் ஸோ அந்த பேஸில் அண்ட் டாம் கரன் ஃபினிஷ் பண்ணும்போது அண்ட் எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது இந்த பேஸில் யோசிக்கணும் ரஷீத் கான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லை இருக்கிற பட்சத்தில் பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் அந்த ப்ரொமோஷன் குட் ஹிட்டிங் அப்படிங்கிற பேஸில் அனுப்புவாங்க அது ஒரு வகையில் இன்னொன்று இங்கே ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் குறைவு ஸோ அந்த இடத்துல ரஷீத் கானோட ஸ்பின் வேறு லெவலில் ஒர்க் ஆகும் ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க 3 பேர்த்தை ட்ரை பண்ணுங்கள் பிக் பேஸில் விக்கெட் கீப்பர் ஜோர்டான் காக்ஸ் ஹை பிக்கில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக நானும் அவர் தான் பிக் பண்ண நினைக்கிறேன் ஒல்லி போப் ஜேமி ஸ்மித் கொஞ்சம் குறைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதில் வந்து பில்லிங்ஸ் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இது வரைக்கும் அவுட்புட் கொடுக்கல பட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியும் சில நேரங்களில் அந்த ஹிட்டிங்கில் 20-13 அடிச்சிட்டா உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராண்ட் லீக்கில் வேணால் பிக் பண்ணிக்கோங்க பேட்டிங்கில் டேவிட் வார்னர் கன்சிஸ்டன்ட் இல்லை ரீசெண்டாக ஃபார்மில் பெஸ்ட்டாக இல்லை வில் ஜாக்ஸை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் வில்லியம்ஸோட ஃபார்ம் நல்லா இருக்குது டீசெண்டாக இருக்குது ஜென்னிங்ஸும் ரீசெண்டாக நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாரு அண்ட் முயேயேவோ ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சீன் டிக்ஷன் விக்கெட் கீப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜேமி ஸ்மித் வராத பட்சத்தில் ஆல்ரவுண்டரில் சாம் கரன் லியாம் டாசன் டாம் கரன் ஜேமி ஓவர்டன் வாய்ப்பு குறைவு ஹிக்கின்ஸு பாசிபிளாக இந்த டெஸ்ட் பிளேயர்லாம் இன்க்ளூட் ஆகாமல் இருந்தால் ஹிக்கின்ஸ் வந்து ஒரு டீசன்ட் சாய்ஸாக இருப்பார் ஏன்னா பவுலிங்கில் முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரஷீத் கான் இருக்கிற பட்சத்தில் டீசன்ட் சாய்ஸு ஜேசன் பேக் அண்ட் ஆஃப் முதல் போட்டி விளையாடுறதுக்கு வாய்ப்பு ஸோ லியூகுட் ரிச்சர்ட் கிளீசன் ஸோ இதில் டேனியல் ஓவரலுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா 3 ஓவர்சீஸுன்னு பார்க்கும்போது யாராவது வெளியில் தள்ளிட்டு போகணும் ஆஸ்டன் டர்னர் வெளியில் தள்ளிட்டு டேனியல் ஓவரலுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது ஸோ அப்படி கொஞ்சம் வேணால் யோசிக்கலாம் அதை ஆன் டைமில் பார்த்துப்போம் இதில் வந்து பிளேயர் பேஸில் சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணி பார்க்கலாம்
ஹிக்கின்ஸ் இப்போதைக்கு ஏன்னா பவுலிங் பேஸில் இன்னுமே பெட்டராக இருக்கிற கிளீசன் இருக்கார், சக்கீப் முகமது இப்போ ஃபார்மில் கொஞ்சம் பெட்டராக இருக்கார், இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். வில் ஜாக்ஸு அண்ட் சாம் கரன் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனால நான் சாம் கரனுக்கு போகலான்னு இருக்கேன். வில் ஜாக்ஸும் இப்போதைக்கு பேட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறாரு அண்ட் பவுலிங்கில் நிறைய வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரையும் கேப்டன் ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபார்ம் பேஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பேஸில் ரெக்கார்ட் பேஸில் சாம் கரன் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் டீமை. இப்போதைக்கு இந்த டீம் ஆன் டைமில் என்ன மாற்றங்கள் நடக்க போதோ அதை பேஸ் பண்ணி டீமில் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.